வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் இதன் எடப்பாடியார் அவர்கள் மிகப்பூர்வமான வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டல் விடுத்துள்ளார். சில மிரட்டலான வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடையாது. அவர் எதற்காக இருக்கிறார் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுறாரு. அவருடைய மாநில அரசுடைய காங்கிரசுடைய தலைவர் அவர் வந்து எங்களுடைய கட்சியுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் வந்து குறைவாக பேசிவிட்டார் என்று இவர் குறை சொல்கிறார். பல கட்சிகளுக்கு போயிட்டு வந்தவர், அந்த கட்சிக்கு போயிட்டு வந்தவர் திமுகவுக்கு தொடரப்படாது, அவருடைய அடிமையா இருக்காரு. திமுக குறைகளை சுட்டிக்காட்டுவதில்லை, அவங்களுக்கு இவங்க கையாளா இருக்காங்க என்று சொன்னார். அரசியல் கட்சியில் வந்து அரசியல் கட்சி தலைவர் செய்கிற குற்றங்களை எடுத்து சொல்வது மரபு. இது என்ன தவறு இருக்கிறது தெரியும். அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் போயிருக்கலாம். அதை விடுத்து நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்தால் நாங்கள் அப்படி செய்து விடுவோம், இப்படி செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய படத்தை வந்து தயாரித்து வந்த படத்தை வந்து காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ்குள்ளார வச்சு அசிங்கமான முறையில் அவமானப்படுத்தியிருக்காங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ராமநாதன் நல்லாட்சி தந்தவர் தமிழகத்திற்கு அரசியல் வந்து தவறுகளை சுட்டிக்காட்டுவது வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரோ அல்லது திமுக தலைவரோ திமுக மற்ற கட்சிகள் தலைவருடைய துறைகளை சுட்டிக்காட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அநாகரிகமான முறையில் தனக்குத்தானே விளம்பரம் தேட வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து இவங்க வந்து விளம்பரம் தேடுவதற்காக இப்படி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாங்க. இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டுகள் வந்து தொடங்கி 52 ஆண்டுகள் ஆகிறது. 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. புரட்சி தலைவர் இந்த மாமனிதனால் உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சி தலைவி அம்மாவால் வழிநடத்தப்பட்ட இயக்கம், இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த இயக்கம், இந்த நாட்டை சுருட்டி வீட்டில் போட்டுக்கொண்ட இயக்கம் அல்ல இது. இந்த இயக்கத்தினுடைய வழித்தோன்றல் தான் அண்ணன் எடப்பாடியார் வந்து மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். இந்த எடப்பாடி மண்முன் அண்ணன் எடப்பாடியார் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வந்து மாறுபட்டு வருகிறது. இதை கண்டு பொறுக்க முடியாமல் இசை திருப்பதற்காக வேறுபுறம் சேர்ப்பதற்காக இல்லாத துறைகளை சொல்லி இவர்கள் நாடாக மாறுகிறார்கள். செல்வபுரத்தை வந்து யாருக்கு போயிட்டு வந்திருக்காங்க அவர் வந்து அவர் கோயில் கட்சியில் இருந்தாரு, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தாரு, வேற எந்த கட்சியில போனாரு, போயிட்டு வந்தாரு, காங்கிரஸ் கட்சி பேர் வந்தாரு. அவர் மேல கேஸ் இல்லையா? அவர் மேல வெள்ள கேஸ் இருந்துச்சு, கொலை கேஸ் இருந்துச்சு, எத்தனை கேஸ் இருந்துச்சு, நிக்காட புரட்டி பார்த்துட்டோம். இன்னைக்கு பேசுற மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கேஸ் இல்லையா? எத்தனை கேஸ் இருந்துச்சு? இவங்க பேச வேண்டிய அர்த்தம் என்ன? எதுக்கு அப்படி பேசணும்? ஒரு தலைவரை எதுக்கு குறைச்சி பேசணும்? இவங்க இப்படி குறைச்சி பேசிக்கிட்டு இருந்தா அதிமுக கொண்டு பாதிக்கு சும்மா இருக்க மாட்டான். எதுக்கு? அதுக்கு எதிர்வினைகள் ஏற்பட்டால் அதற்கு இவர்கள் தான் காரணமாக இருக்க முடியும். ஏன்னா அரசியல் வந்து உண்மை நிலையை சொன்னா தவறா, உண்மையை எடுத்து சொன்னா தவறா? இவங்க அத்தியாவசியம் தவறா? 2.5 லட்சம் மக்களை தமிழ் மக்களை கொண்டு குவித்த ராஜபக்சேயிடம் போய் இதே திருமாவளவன் திமுக காங்கிரஸ் எல்லாம் விருந்து சாப்பிட்டு பரிசு பொருள் வாங்கி தருவாங்க. இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருள் இருக்கு? கச்சத்தீவை காவு கொடுத்தவங்க இவங்க. கனிமொழி எல்லாரும் சேர்ந்து 2 லட்சம் தமிழர்களை குத்தா கொலை செய்த தமிழர்களை கொலை செய்த ராஜபக்சேயிடம் போய் விருந்து சாப்பிட்டு பரிசு பொருள் வாங்கி தந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்க திமுக காரங்க. இவனுக்கு என்ன யோகியத்தை இருக்கு? 500 லட்சம் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 2021 எந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க? கூட இருக்க காங்கிரஸ்காரங்க கேட்க வேண்டியன, கம்யூனிஸ்ட்காரங்க கேட்க வேண்டியன, மதிமுக கேட்க வேண்டியன. எவனும் இந்த கேள்வி கேட்கல. சாதனை அடிக்கான். இதைத்தான் சொல்றாரு அண்ணன் எடப்பாடியார். இதை பொறுத்துக்க முடியல. அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க சரியான பத்தி சொல்ல முடியல. எங்களை பற்றி கவலைப்படாது, உங்களை பற்றி கவலைப்படும், நாட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுறோம். உங்களை பற்றி நாங்கள் கவலைப்படுறோம். நாட்டு மக்களுக்கு அதை செய்த இதை செய்யுதுன்னு சொல்லிட்டு திமுக காரன் ஒன்றும் செய்யல, ஸ்டாலின் ஒன்றும் செய்யல. நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே, உங்களை பற்றி நாங்கள் கவலைப்படுறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? உள்ள வந்து வாங்க நீங்க வந்து மறைச்சு பாருங்க பாப்பா, மறைச்சு பாருங்க வாங்க. இது ஒன்றும் ஏமாளி கிடையாது. இது ஒன்றும் சேலை வெட்டிட்டு எவனும் அழியல. அதிமுக 2 கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இது. இந்த 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 பேட்டி மூலமா விட்டுருங்க. எதா இருந்தாலும் எச்சரிக்கை தான். அதாவது எதா இருந்தாலும் மேடையில பேசுங்க. இந்த மாதிரி அசிங்கமா செருப்பு மாலை போடுறது, இந்த மாதிரி அசிங்கமான வேலைகளை பண்றதா இந்த மாதிரி 1000 மடங்கு எங்களுக்கு செய்ய வரும். எங்களுக்கு கடமை கண்ணிய கட்டுப்பாடு ஒன்று இருக்கு. நாங்க கட்டிய நாய்களை கட்டிய மட்டும் பாய்ந்து இருக்கு. அதை நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. அதனால எடப்பாடியாரை பத்தி ஏதாவது இதே போல
தவறாக சித்தரித்து பேசினீர்களானால் உங்களுக்கு தக்க பாடம் புகழ்த்திக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தோழர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க என்று தெரிவித்திருக்கிறேன். அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஒரு மாபெரும் இயக்கக்கூடிய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க சொல்லுகின்ற அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான், அதுக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்னொன்று கேட்க, இங்க ஜெயக்குமார் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் இறந்து 515 நாள் ஆச்சு. இது வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டதா? காங்கிரஸ் கட்சி தோழர்களே, நண்பர்களே, நீங்க திமுகவை கேட்க வேண்டியன. ஆம்ஸ்டாங் கொலை நடந்துச்சு. ஆம்ஸ்டாங் கொலையில இப்ப ஏன் சிபிஐ வழக்கு போயிருக்கு? எத்தனை பேரை சுட்டீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க? அப்ப உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்படலன்னு அர்த்தம். அதை கண்டுபிடிக்க சொல்லி சிபிஐ போயிருக்கு. குற்றவாளி உங்ககிட்ட தான் இருக்காங்கன்னு நாங்க சொல்றோம். அது நடக்கும். எல்லாம் அந்த சாரி எந்த சாரி எல்லா சாரும் 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவன நீங்க நீதிமன்றம் நிறுத்தப்படும்.